குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி 6ஆம் வகுப்பில் இந்த லெசன் பார்க்கலாம். வளர்தமிழ். உலகத்தில் 6000க்கு மேற்பட்ட மொழிகள் இருக்குது. அதில் சில வடிவம் பேச்சு வடிவம் எழுத்து வடிவம் மட்டும் இருக்குது. அது தமிழ் மொழி ரொம்ப சிறப்புமிக்க செம்மொழின்னு சொல்கிறாங்க. பாரதியார் என்ன சொல்லியிருக்காருன்னா 2 பாட்டு பாடியிருக்காரு. யாமறிந்த மொழிகளை தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணும். அடுத்தது என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினான் எங்கள் தாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொல்காப்பியம்னா நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூலாகும். தொல்காப்பியம் இலக்கண நூல். அதனால தமிழ் மொழி மிகவும் தொன்மையான மொழி என்று அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வடஞ்சொலி எழுத்து இடஞ்சொலி எழுத்துக்கள் என்னென்ன பார்க்கலாம். வடஞ்சொலி எழுத்து ஆ ஏ ஔ நா ஞா. இடஞ்சொலி எழுத்துக்கள் என்னென்னா டா யா லா. அடுத்தது இந்த பாக்ஸில் இருக்க டாபிக் கண்டென்ட்டு படிச்சுக்கோங்க. தமிழ் தொல்காப்பியம். முதலில் ஆளப்படும் இலக்கியம் தொல்காப்பியம். அது சொல் தமிழ். என்னன்னா தமிழன் கிளவியும் அதனோடு அற்றோம். அடுத்தது தமிழ்நாடு. தமிழ்நாடு சிலப்பதிகாரம் வஞ்சி காண்டம். இமிழ்கடல் வேலியே தமிழ்நாடு ஆகிய இது நீ கருதினை ஆயில். இப்படி சிலப்பதிகாரம் வஞ்சி காண்டம். அடுத்து தமிழன் அப்பர் தேவாரம். தமிழன் கண்டால் திருத்தாண்டகம். இது கேள்வி கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில். அதில் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ரொம்ப மஸ்ட். இது ஷார்ட்கட் வச்சு கூட நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்தது தமிழ் மொத்தம் 3 வகையாக பிரிக்கலாம். இயல்தமிழ் இயல்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இயல்தமிழ்னா எண்ணத்தை வெளிப்படுத்தும். இசைத்தமிழ்னா உள்ளத்தை மகிழ்விக்கும். நாடகத்தமிழ்னா உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை பொறிகளை சுட்டி காட்டும். இயல்தமிழ் எண்ணம், இசைத்தமிழ் உள்ளம், நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டி காட்டும். அடுத்தது செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா போன்றன தமிழ் கவிதை வடிவங்கள். கட்டுரை, புதினம், சிறுகதை உரைநடை வடிவங்கள். தமிழ் கவிதை வடிவங்கள் எதுன்னு பார்த்துக்கோங்க. உரைநடை வடிவங்கள் எதுன்னு பார்த்துக்கோங்க. கட்டுரை, புதினம், சிறுகதை. தற்போது அறிவியல் தமிழ், கணினி தமிழ் வளர்ந்து கொண்டே வருகிறது. இந்த இதுவும் பார்த்துக்கோங்க. ஆள், அரசு, மா, பலா, வாழைன இலை. அடுத்தது அகத்தி, பசலை, முருங்கை கீரை. அருகே கோரை, புல். நெல், வரகு, தாள். மல்லி, தலை. சப்பாத்தி, கள்ளி, தாளை, மடல். கரும்பு நாணல், தோகை. கரும்பு தோகை சொல்கிறாங்க. பனை, தென்னை, ஓலை. கமுனா பாக்கு. அது கூந்தல். அடுத்தது இது இணையம், முகநூல், புலனம், குரல் தேடல், தேடுபொறி, செயல், தொடுதிரை முதலிய சொற்களை இதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். இதே அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழில் புதிய புதிய கலை சொற்கள் உருவாகி வருகின்றன. சில இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக வருகிறான். அடுத்தது சமூக ஊடகங்கள் செய்தித்தாள், வானொலி, தொலைக்காட்சி ஆகிய பயன்படுத்தக்க மொழியாக வருகிறது தமிழ் மொழி. அடுத்தது இந்த இது படிச்சுக்கோங்க. தமிழ் எண் 1 2 3 4 5 6 7 8 9 10க்கு கீழே தமிழ் எண்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கா, உ, நா, சா, ரு, சு, ஏ, ஆ, உ, கா பக்கத்தில் போட்டு 0 போட்டுக்கோங்க. ஷார்ட்கட் வச்சு கூட நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்தது இந்த இது பார்த்துக்கோங்க. வேளாண்மை 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள். வேளாண்மை என்னென்ன வரும்னா கலித்தொகை, திருக்குறள். வேளாண்மை செஞ்சு களைச்சி போயிடுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கலித்தொகை. அதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க நம்ம திருக்குறள் பாடுவோம் அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. உழவர், நற்றிணை. அது ஷார்ட்கட்டு நல்ல உழவர். பாம்பு, குறுந்தொகை. பாம்பு குறுக்கு சந்தில் போயிடுச்சு. வெள்ளம், 10 வெள்ளம் பாஞ்சிட்டு தானே வரும். அதான் 10 இதெல்லாம் ஷார்ட்கட்டு தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது வச்சுக்கோங்க ஷார்ட்கட். இல்லைன்னா உங்களுக்கு எது தோணுதோ அது வச்சுக்கோங்க. அடுத்தது முதலை, குறுந்தொகை. முதலை குறுக்கு சந்தில் போயிடுச்சு. அதுவும் நான் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கோடை, அகநானூறு. உலகம், தொல்காப்பியம் கேள்வியாகும். மருந்து, அகநானூறு. ஊர், தொல்காப்பியம் அகத்தினியல். அன்பு, தொல்காப்பியம் கலவியல் திருக்குறள். அன்பை களவழிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உயிர், தொல்காப்பியம் கிளவியாகும் திருக்குறள். மகிழ்ச்சி, தொல்காப்பியம் கற்பியல் திருக்குறள். மகிழ்ச்சியாக இருக்க திருக்குறளை கற்பிப்போம். மீன், குறுந்தொகை. மீன் குறுக்கால போயிடுச்சு. மீன் குறுக்கு சந்தில் போயிடுச்சு. குறுக்கு சந்தில் போயிடுச்சுன்னா மீன் குறுந்தொகை. புகழ், தொல்காப்பியம் வேற்றுமையல். அரசு, திருக்குறள். செய், குறுந்தொகை. செல், தொல்காப்பியம் புறத்தினியல். பார், பெரும்பாலாற்றுப்படை. ஒளி, தொல்காப்பியம் கிளவியாகும்.
முடி தொல்காப்பியம் வினையியல். இந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ பிறந்தநாள் வாழ்த்து வந்து யார் பாடினதுன்னா, நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும், அன்பு வேண்டும் அறிய வேண்டும், பண்பு வேண்டும் படிய வேண்டும், 8 திக்கு புகழ வேண்டும், எடுத்துக்காட்டா ஆக வேண்டும், உலகம் பார்த்த உனது பேரை நிலவுத்தாளில் எழுத வேண்டும், சர்க்கரை தமிழ் அள்ளி தாராட்டு நாள் சொல்லி வாழ்த்துகள். பிறந்தநாள் வாழ்த்துகள், பிறந்தநாள் வாழ்த்துகள், இனிய பிறந்தநாள் வாழ்த்துகள். யார் பாடினதுன்னா அறிவுமதி. மற்ற புக் பேக் எக்ஸசைஸ் பார்ப்போம். தொன்மைக்குன்னா என்னும் சொல்லின் பொருள் வந்து பழமை. இடப்புறம் அதை பிரிக்கிறதுனா இடம் கூட்டல் புறம். சீரிழமை சீர்மை கூட்டல் இளமை. அடுத்தது சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ் கணினி தமிழ்நாடு இட்டு வரும். தமிழ் மொழி போல எளிதாவது எங்கு காணும் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அது மகாகவி பாரதியார். மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. அவ்வளோதான். இன்னும் அடுத்த இயரில் பார்ப்போம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அடுத்த இயரில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.